நம்ம கடந்து செல்லலாம். ஆக இந்த எரேமியா புத்தகத்தை தேர்ந்தெடுத்தனுடைய ஒரு முக்கியமான காரியம் என்னவென்றால், நாம் கடந்த 15 மாதங்களாக நாம் பார்த்த அந்த ராஜாக்களுக்கும் அவர்கள் எவ்வாறு அந்த யூதா தேசத்திற்கு சிறைப்பட்டு போனார்கள், அத்தகைய காரியங்களை இந்த வேதத்தில் அதிகமாக யார் தான் சொல்லியிருக்கிறார் என்று பார்த்தால் அது எரேமியா தீர்க்கதரிசி என்று நம்ம பார்க்கிறோம். ஆகவே தான் இந்த எரேமியா தீர்க்கதரிசியை நம்ம இப்போ தொடர்ந்து பார்த்தால் அது நமக்கு புரிந்து கொள்ள வசதியாக இருக்கும் என்று நம்ம இந்த புத்தகத்தை நான் தேர்ந்தெடுத்திருக்கிறேன். நம்ம பள்ளி பருவத்தில் நம்ம படிக்கும்பொழுது பார்த்திங்கன்னா, நம்முடைய சிறு வயசில் குறிப்பாக இந்தியாவில் படிக்கும் இங்கே இருக்கவங்க தான் அப் டு 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் பார்த்திங்கன்னா, எஸ்பெஷலி இந்த மேத்தமெட்டிக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 5 மார்க் 10 மார்க் கொஸ்டினில் என்ன பண்ணுவாங்க, 7 கொடுத்துட்டு ஆன்சர் எனி 5 கொடுப்பாங்க. அதாவது 7 கொஸ்டின் கொடுத்துட்டு ஏதாவது தெரிஞ்சு 5 எழுதுங்க அப்படின்னுவோம். நம்ம மோஸ்ட்லி என்ன பண்ணுவோன்னா அதில் 2 கொஸ்டினை சாய்ஸில் விடுவோம். அதில் மெயினாக பார்த்திங்கன்னா இந்த அல்ஜிப்ரா அதுமாரி கான்செப்டை நம்ம சாய்ஸில் விட்டுருவோம், ஈஸியானதை போட்டுருவோம். நம்ம வேதத்தில் கம்பேர் பண்ணோம்னா அதுமாரி ஒரு சில புத்தகத்தை நம்ம சாய்ஸில் அடிக்கடி விடுறது உண்டு. அதில் ஒரு முக்கியமான புக் எதுன்னு பார்க்கும்பொழுது இந்த பெரிய தீர்க்கதரிசிகள் புத்தகம் ஏசாயா, எரேமியா, எசேக்கியேல். ஏசாயாவாவது அடிக்கடி டச் பண்ணுறோம். ஏன்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பினுடைய முன்னறிவிப்பு, அவருடைய சிலுவை மரணத்தை குறித்தான காரியங்கள் 53 மற்றும் சாத்தான் எப்படி இருந்தால் அதை பற்றி காரியங்கள் இதில் அப்பப்போ. ஆனால் எரேமியா, எசேக்கியேல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம எந்த அளவுக்கு அதை நம்ம ஆழமாக படிக்கிறோம் என்று பார்க்கும்பொழுது என்னுடைய தனிப்பட்ட கருத்து இது, அந்த அளவுக்கு நம்ம ரொம்ப டீப்பாக நம்ம போகிறதில்ல. இன்க்ளூடிங் என்னையும் சேர்த்து சொல்கிறேன் பர்சனலாக பார்க்கும்போது. இப்போ நான் இப்போ செர்மனுக்காக நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது அதை நம்ம டீப்பாக பார்க்குறோம். மற்ற வகையில் பார்க்கும்பொழுது நம்ம இந்த பெரிய புத்தகங்களில் நம்ம பல வேலைகளில் நான் சொன்ன மாதிரி மேக்ஸில் எப்படி சாய்ஸில் வரோமோ அதுமாரி வேதத்தில் அது ஒதுக்கப்பட்ட புக்காகவே நம்ம வச்சுருக்கோம் பல இடங்களில். எப்போது அங்கங்கே ரெஃபரன்ஸ் பார்ப்போம், ஓகே எரேமியா அப்படி சொல்லியிருக்காரு அப்படின்ற காரியங்கள். ஆகவே நம்ம அடுத்த ஒரு சில மாதங்கள் மினிமம் ஒரு 4 to 5 months பார்க்கும்பொழுது இந்த எரேமியா தீர்க்கதரிசன புத்தகத்திலிருந்து தேவன் நமக்கு கூறுகின்ற பாடம் என்ன, இந்த தீர்க்கதரிசனுடைய வாழ்க்கை எவ்வாறு அந்த நாட்களில் வாழ்ந்த மக்களுக்கு ஒரு பெரிய ஒரு சிம்ம சொப்பனமாக காணப்பட்டதாக நம்ம பார்க்குறோம் வேதத்தில். ஆகவே தான் இன்று பார்க்கும்பொழுது இதனுடைய துவக்கமாக தான் நான் இந்த டைட்டில் கொடுத்துருக்கேன், எரேமியா தீர்க்கதரிசியின் அவருடைய ஊழியத்தின் துவக்கம் என்று நம்ம ஒரு சில காரியங்களை நம்ம பார்க்கலாம். ஆக இந்த எரேமியா தீர்க்கதரிசி என்று பார்க்கும்பொழுது அவரை பொதுவாக எப்படி அழைக்கிறாங்கன்னா, நம்ம செர்மனில் பல முறை கேட்டிருக்கோம், அவர் ஒரு வீப்பிங் ப்ராஃபெட். அவர் எப்பவுமே என்ன பண்ணுறாரு, ஒரு அழுகையின் தீர்க்கதரிசி. எப்போவுமே ஒரே கண்ணீரும் கம்பளையுமாகவே இருக்கிற ஒரு தீர்க்கதரிசி யாருன்னு பார்க்கும்பொழுது அது யார், எரேமியா தீர்க்கதரிசி என்று நம்ம வேதத்தில் பார்க்கிறோம். ஆக இந்த தீர்க்கதரிசன புத்தகத்திலிருந்து இப்பேற்பட்ட ஒரு அழுகையின் தீர்க்கதரிசியாக காணப்படுகிற இந்த எரேமியா தீர்க்கதரிசன புத்தகத்திலிருந்து அவர் ஊழியத்தின் துவக்கம் எவ்வாறாக இருந்தது, அவர் தனிப்பட்ட நபராக எவ்வாறு அவர் காணப்பட்டார். எரேமியானா இப்போ ஒவ்வொருவரும் நம்ம பார்க்கணும், இங்கே பலதரப்பட்ட மக்கள் இருக்கும், சகோதர சகோதரிகள், ஒவ்வொருவருக்கும் ஒரு தனி பண்பு இருக்கிறது. ஆக தேவன் இந்த எரேமியாவை தெரிந்து கொண்டார் என்றால் அவரிடத்தில் காணப்பட்ட அந்த பண்பு நலன்கள் அல்லது குணநலன்கள் என்ன என்று நம்ம புரிந்து கொண்டோமே என்றால் நம்மை கூட தேவன் எவ்வளவு உயர்வாக பயன்படுத்த முடியும் என்பதை நாம் மிக எளிதாக நாம் அறிந்து கொள்ள முடியும். ஆக ஒரு சில காரியங்களை நாம் பார்ப்போம். இந்த எரேமியா புத்தகத்தை பார்க்கும் பொழுது வேதத்தில் நம்ம பல தீர்க்கதரிசிகளை பார்க்கிறோம். இவருக்கு என்ன தனித்துவம் பார்க்கும்பொழுது ஒவ்வொரு தீர்க்கதரிசியும் அந்த தீர்க்கதரிசன புத்தகத்தை எழுதும்போது அவர்கள் மற்றதை குறித்து தானே தேவன் என்ன சொன்னாரோ அதை எழுதுவார்கள். ஆனால் இவர் மட்டும்தான் என்ன பண்ணுறாருன்னா, அந்த எரேமியா புத்தகம் முழுமையாக நம்ம வாசிக்கும் பொழுது தன்னை பற்றியே அதிகமாக எழுதின ஒரு தீர்க்கதரிசி யார் பார்க்கும்போது இவர் தான், எரேமியா தீர்க்கதரிசி தான். தேவன் எனக்கு இதை கொடுத்தாரு, நான் இப்படி பண்ணேன், நான் இதை போய் சொன்னேன், மக்கள் என்னை நிந்தித்தார்கள். அந்த முதல் அதிகாரத்திலே நம்ம அதை பார்க்க முடியும் பரவலாக. ஆகவே இவ்வாறு தன்னை பற்றியே அதிகமாக பேசின ஒரு தீர்க்கதரிசி யார் என்று பார்க்கும்பொழுது அவர் எரேமியா தீர்க்கதரிசி என்று நம்ம பார்க்கிறோம். நம்ம ஒரு சில வசனங்கள் நம்ம பார்ப்போம். எரேமியாவின் பிறப்பை பற்றி அவர் அந்த எரேமியா முதல் அதிகாரத்திலேயே அவர் சொல்கிறார். எரேமியா 1:1 வாசிங்க எனக்காக. ஆக இங்கே அவர் தன்னுடைய பிறப்பை பற்றி அவர் கூறுவதை நம்ம பார்க்குறோம். அவர் எவ்வாறு, எந்த ஊரில்,
யாருடைய மகன், அவருடைய அப்பா பேர் என்ன என்று குறிப்பிடுவதை நம்ம பார்க்கிறோம். எரேமியா 1:5 நம்ம வாசிக்கிறோம். இன்று நம்ம வாசித்தோம், அவர் எவ்வாறு தேவன் அவரை இந்த உலகத்தில் உருவாகும் முன்னரே தேவன் எவ்வாறு அவரை தேர்ந்தெடுத்தார் என்பதை நம்ம அங்கே பார்க்குறோம். எரேமியா 1:5 நம்ம அதை வாசிக்கிறோம். அப்படி நம்ம தொடர்ந்து வாசிக்கும் பொழுது எரேமியா 1:6 நம்ம என்ன பார்க்குறோன்னா, அவர் சிறு பிள்ளையாக இருக்கும் பொழுதே அந்த தீர்க்கதரிசன ஊழியத்திற்கு அழைக்கப்பட்டார் என்று அவரை பற்றி கூறுவதை நம்ம இங்கே பார்க்க முடிகிறது 1:6. அதே அதிகாரம் 1:9-10 நம்ம இன்று வாசித்தோம். அதில் பார்க்கும்பொழுது அவர் தேவனால் எவ்வாறு அழைக்கப்பட்டவர், அவர் தேவனால் அழைக்கப்பட்ட ஒரு தீர்க்கதரிசியாக அவர் காணப்படுவதை நாம் அதில் பார்க்க முடிகிறது 9-10. அவர் பார்க்கும்பொழுது எரேமியா தீர்க்கதரிசி அவர் எந்த நாட்களில், எந்த காலகட்டத்தில் அவர் இந்த தீர்க்க தரிசன ஊழியத்தை ஆரம்பித்தார் என்று பார்க்கும்பொழுது, நம்ம நாளாகும் ஏற்கனவே பார்த்தோம், ராஜாக்கள் பார்க்கும்பொழுது அந்த யோசியா ராஜாவின் நாட்களில் தான் அவர் தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பித்ததாக நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். 2 நாளாகவும் 35:25 எனக்காக வாசிங்க, ஒரே ஒரு வசனம் வாசிப்போம். 2 நாளாகவும் 35ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். இங்கே பார்க்கும்பொழுது எரேமியா யோசியாவின் நாட்களில் தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பித்தார். அதே வேளையில் யோசியா இறக்கும் பொழுதும் அந்த இறப்புக்கு யார் தான் புலம்பல் பாடுறான்னு பார்க்கும்பொழுது இந்த எரேமியா தீர்க்கதரிசி அந்த யோசியாவின் இறப்புக்காக புலம்பல் பாடினதை நம்ம பார்க்கிறோம். இந்த எரேமியாவின் புலம்பலை தான் அந்த வேதம் முழுமையாக நம்ம புதிய ஏற்பாட்டில் கூட ஒரு சில இடங்களில் பார்க்குறோம். அந்த ஏதாவது ஒரு வீட்டில் பார்த்திங்கன்னா டெத் இருக்கும்போது அந்த மக்கள்லாம் கூடி அழறாங்க பார்த்தீங்களா, அது இதை மையமாக கொண்டு இதை வச்சு தான் அவங்க அந்த புலம்பல் பாடுறாங்க என்ற ஒரு கருத்துக்கள் நிலவி வருகிறது. அப்படியே நம்ம தொடர்ந்து பார்க்கும்பொழுது இந்த எரேமியா தீர்க்கதரிசி பல்வேறு காரியங்களை அவரை பற்றி கூறுகிறார் இந்த எரேமியாவின் புத்தகத்தில். நம்ம தொடர்ந்து பார்த்தோமே என்றால் இந்த எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம், அதே புத்தகத்தில் நம்ம 16ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது, 16 எரேமியா 16:1-4 வசனங்கள், 16ஆம் அதிகாரம். ஓகே, போதும். இங்கே பார்க்கும்பொழுது எரேமியா என்ன பண்ணுறாரு, அதை தேவனால் அவர் திருமணம் செய்யக்கூடாமல் தடை பண்ணப்பட்ட ஒரு தீர்க்கதரிசியாக இவர் காணப்படுவதை நம்ம பார்க்குறோம். அதுக்கு ஒரு சில காரணங்கள் இருக்குது, நம்ம பின்னாடி நம்ம அதை பார்ப்போம், ஏன் அப்படி தடை பண்ணார் ஆண்டவர் என்று. அதை நாம் தொடர்ந்து நம்ம பார்க்கும்பொழுது அவர் ஒரு முக்கியமான கருத்தை நம்ம பார்க்கும்போது எரேமியாவுடைய புத்தகத்தில் 52 அதிகாரம் பார்க்குறோம். அவர் பல்வேறு விதமான தீர்க்கதரிசனம், குறிப்பாக கடினமான செய்திகளை தான் கொடுத்துருக்காரு. மிகவும் கடினமான செய்தி கொடுத்தது யாருக்குன்னு பார்த்தா ராஜாக்களுக்கு எதிராக, அந்த நாட்களில் மிகவும் பிரசித்தி பெற்று வாழ்ந்த ராஜாக்களுக்கு எதிராக அவர் சொன்னார் என்று நாம் பார்க்கிறோம். ஆனால் அவருடைய அத்தனை வருட ஊழிய காலத்தில் அவருடைய செய்தியை கேட்டு யாராவது ஒருத்தராவது மனம் திரும்பினாங்களாம் பார்க்கும்பொழுது வேதத்தில் அப்படி கொடுக்கப்படவே இல்லை. மனம் திரும்பினாங்கன்னா அவங்க யூதா தேசத்தின் சிறுப்பேட்டை போயிருக்க மாட்டாங்க, பாபிலோன். ஆக தன்னுடைய செய்தியால் ஒருவரையும் மனம் திருப்பாத ஒரு தீர்க்கதரிசி யாருன்னு பார்க்குறோம், எரேமியா என்று நம்ம பார்க்குறோம். அவர் யோசியாவுடைய 13ஆம் ஆண்டு காலத்தில் ஆட்சிக்கு வர்றாரு. கடைசி ராஜா சிதேக்கியாவோட ஆட்சி முடிந்த பிறகும் அவர் அங்கே தான் இருக்கார். கிட்டத்தட்ட ஒரு 30-35 வருடங்கள் ஒரு ஃபுல் ஸ்ட்ரெச்சில் அவர் ஊழியத்தில் இருக்கார். ஆனால் யாராவது ஒருத்தராவது மனம் திரும்பினாலும் பார்க்கும்பொழுது மனம் திரும்பலன்னு நம்ம பார்க்கணும் இந்த வேதத்தில். ஸோ எரேமியா தீர்க்கதரிசனுடைய வாழ்க்கையை பார்க்கும்பொழுது நம்ம பலவேளை நினைத்திருக்கலாம், எரேமியாவுடைய தீர்க்கதரிசனம் பயங்கர கடினமாக இருக்குது, அவர் தேவனுடைய வார்த்தையை எல்லோருடைய வாயிலும் வைத்திருக்கிறார், எல்லோர் மத்தியிலும் அவர் மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு தீர்க்கதரிசியாக காணப்படுகிறார், ஆகவே பல லட்சம் ஆத்துமாக்கள் அவர் மனம் திருப்பியிருப்பார் அப்படின்னு நம்ம நினைத்திருந்தோம் என்றால் எரேமியா புத்தகத்தில் பார்க்கும்போது அப்படி எதுவும் கொடுக்கப்படல. ஆக இந்த தீர்க்கதரிசியுடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கும்பொழுது பல வேளைகளில் அது நமக்கு ஒரு எச்சரிப்பாகவும், பல வேளைகளில் அது நமக்கு ஒரு பாடமாகவும், பல்வேறு படிப்பினைகளை கொடுக்கின்ற ஒரு காரியமாக இந்த தீர்க்கதரிசன புத்தகம் நமக்கு காணப்படுவதை நம்ம பார்க்கிறோம். மேலும் நம்ம பார்க்கும்பொழுது அவர் இந்த எரேமியா தீர்க்கதரிசியுடைய அவருடைய சொந்த வாழ்க்கையை பார்க்கும்பொழுது அவர் ஒரு கடினமான செய்தியை கொடுத்துட்டு அவரே ரொம்ப ஃபீல் பண்ணுற ஒரு தீர்க்கதரிசியாக இருக்கிறார். போய் சொல்லிவிடுவார், நீங்கள் எல்லாம் அழிஞ்சிடுவீங்க, நாசமாக போயிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவர் சொல்ல, தேவனுடைய வார்த்தையை கேட்டு சொல்கிறார். சொல்லிவிட்டு இப்படி நம்ம மக்கள் இப்படி அழிய போகிறாங்களே அப்படின்ற ஒரு துக்கமும் அவரை தொடர்ந்து அவரை ஆட்கொண்டதை நம்ம இந்த புத்தகத்தில் வாசிக்க முடிகிறது.
அப்புறம் எரேமியா எப்படி இறந்தார் நம்ம பார்க்கும்பொழுது அவர் வந்து கடைசியாக இந்த எருசலேம் தேசத்திலிருந்து யூத மக்கள் எல்லாரும் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போனார்கள் நேபுகாத்நேச்சருடைய அவருடைய ஆட்சியின் கீழே. ஆனால் இவர் மட்டும் எங்கே போகல, பாபிலோனுக்கு போகல. ஏன்னா நேபுகாத்நேச்சர் என்ன பண்ணுறாருன்னா இவரை பர்சனலாக டீல் பண்ணி அவருக்கு ஆப்ஷன் கொடுக்குறாங்க. ஒருத்தருக்கு தான் ஆப்ஷன் கொடுக்கப்பட்டு, தானியல் கூட போயிட்டார் நாடு கடத்தப்பட்டு. ஆனால் இவர் ஒருத்தருக்கு மட்டும் என்ன ஆகுது, நேபுகாத்நேச்சர் வாய்ப்பு கொடுக்குறாரு. நீங்கள் எகிப்துக்கு போகிறீங்களா, பாபிலோன் போகிறீங்களா, இல்லை இங்கேயே இருக்கீங்களா? இவருக்கு வந்து அந்த தேசத்தை விட்டு போக மனது இல்லாமல் நான் இங்கே இருக்கணுன்னே நேபுகாத்நேச்சர் அவரை அங்கேயே விட்டுட்டு போயிட்டார் அப்படின்னு நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். அப்படி இருந்த அந்த தீர்க்கதரிசி என்னாவது பார்க்க, கடைசியாக அங்கே மீதி இருந்த மக்கள் திரும்ப எகிப்துக்கு செல்லும்பொழுது அங்கே எகிப்தில் கல்லெறிந்து கொல்லப்பட்டார் என்று நம்ம வரலாற்றில் நம்ம பார்க்கிறோம். ஆகவே தான் இதை எரேமியாவுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது அவருடைய வாழ்க்கை சுருக்கம் இதான். ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் எப்படி போனார், என்னென்ன காரியங்கள் அவருடைய வாழ்க்கையில் நடந்தது என்று நம்ம பார்க்கும்போது, இப்போ நமக்கு என்ன பாடம் என்று பார்க்கும்பொழுது, இந்த எரேமியா தீர்க்க தரிசன புத்தகம் ஒரு கடினமான புத்தகமாக இருந்தாலும் கூட அந்த எரேமியான்ற ஒரு தீர்க்க தரிசியோட தனிப்பட்ட அவருடைய பண்பு நலன்களை, அவருடைய குணாதிசயங்களை பார்க்கும்பொழுது அவர் அவ்வளோ கடினமானவராக பார்த்தா அவர் அவ்வளோ கடினமானவர் இல்லை என்று நம்ம வேதத்தில் பார்க்குறோம். அதனால தான் அவர் வந்து வீப்பிங் ப்ராஃபிட்டாக இருக்கார். ஏதாவது ஒன்று சொல்லிவிட்டு அவரே ரொம்ப மனஸ்தாபப்பட்டு கலங்குகிற ஒருத்தராக காணப்படுகிறார். ஒரு சில பேர் அவர் சொல்கிறாங்க, அவர் வந்து தேவனிடத்தில் அழுது கொண்டிருக்கிற குழந்தை அப்படி சொல்கிறாங்க. யாரை? எரேமியாவை. ஏன்னா எப்பொழுதுமே அவர் அழுது 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 அவர் வந்து தேவனிடத்தில் பல்வேறு விண்ணப்பங்களை வைத்து தேவன் கொடுத்த செய்தியை மற்றவர்களுக்கு சொல்கின்ற ஒரு தீர்க்கதரிசியாக இவர் காணப்பட்டதை நாம் பார்க்க முடிகிறது. இந்த எரேமியாவின் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான இன்றியமையாத காரியம் என்னன்னு பார்க்கும்பொழுது, இப்போ நமக்கெல்லாம் ஒரு செய்தி, எனக்கு ஒரு செய்தி கொடுத்து, நல்ல செய்தி ஒன்று கொடுத்து, ஓகே பிரதர் உங்களோட ஃப்யூச்சர் ரொம்ப நல்லா இருக்கும், ஓகே கடவுள் சொல்கிறாரு நல்லா இருப்பீங்க, இன்னும் ஃப்யூச்சரில் ரொம்ப ரைஸ் ஆகிடுவீங்க அப்படி சொன்னால் நான் சந்தோஷமாக போய் சொல்லுவேன். அதை விட்டு பிரதர் நாளைக்கு நீங்கள் அவ்வளோதான், உங்கள் வேலை போயிடும், இல்லை உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு பேட் திங் நடக்கும் அப்படியே என்ன சொல்ல சொன்னாலும் வச்சுங்களேன், நான் போய் சொல்லுவேண்ணா 10 மடங்கு யோசிப்பேன் போய் சொல்கிறதுக்கு. ஆனால் அத்தகைய செய்தியை தான் யார் கொடுக்குறா? எரேமியாவுக்கு வந்த செய்தி எல்லாமே நான் இந்த 2வது சொன்னேன் பார்த்தீங்களா, எரேமியா புத்தகம் முழுவதுமாக இருக்கிற காரியம் என்னென்னு பார்க்கும்பொழுது இதே மாதிரியெல்லாம் நெகட்டிவ் மெசேஜஸ் தான் அவர் போய் சொல்லணும். இதற்கு முன்னாடி வாழ்ந்த தீர்க்கதரிசிகள், ஏசாயா தீர்க்கதரிசி இவரே நம்ம ஒப்பிட்டு பார்க்கும்பொழுது மக்களுக்கு அப்போ இருந்த பெரிய ஒரு, ஏன் இந்த மக்கள் எல்லாருமே வந்து இந்த எரேமியா தீர்க்கதரிசிக்கு எதிராக காணப்பட்டார்கள் பார்க்கும்பொழுது, ஏசாயா தீர்க்கதரிசி இவருக்கு ஒரு 100 ஆண்டுகள் முன்னாடி வாழ்ந்த தீர்க்கதரிசி காணப்படுகிறார். ஆனால் அவரோட செய்திகள் எல்லாம் எப்படி இருந்ததுன்னு பார்க்கும்பொழுது அவர் என்ன சொல்கிறாருன்னா, உங்களை எதிர்த்து யாராவது வந்தால், அந்நிய தேசங்கள் வந்தால் நீங்கள் அவங்களை எதிர்த்து நிற்கணும், உங்களை வந்து நான் எழுப்புவேன் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரியான நியூஸு ஏசாயா கொடுத்த தீர்க்க தரிசனம் எல்லாமே. இப்போ எரேமியா என்ன பண்ணுறாருன்னா, நேபுகாத்நேச்சர் வந்து உங்களை அடிமைப்படுத்துவான், நீங்கள் அவர் எதிர்த்தில் நிற்கக்கூடாது, அடங்கி போங்க, அடங்கி போகலன்னா தேவன் உங்களை அடக்கி வச்சுருவார் அப்படின்ற மாதிரி நியூஸ் வருதுங்க. அதனால தான் இப்போ மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, எரேமியாவை அவர் வந்து ஒரு தேச துரோகி, இவெல்லாம் நம்ம கூட இருக்கிறதுக்கே தகுதி இல்லாதவன் அப்படின்ற ஒரு ரேஞ்சுக்கு பார்த்தப்பட்ட நபர் தான் யாருன்னு பார்க்கும்பொழுது இந்த எரேமியா என்று நம்ம பார்க்கிறோம். ஆக இந்த எரேமியா தீர்க்க தரிசன புத்தகத்தில் பார்க்கும்பொழுது நம்ம இந்த முதல் அதிகாரத்தை மட்டும் தியானிப்போம் துவக்கமாக, அதுக்கப்புறம் நம்ம தொடர்ந்து என்னன்னு பார்ப்போம். முதலாவதாக பார்க்கும்பொழுது இந்த எரேமியா தீர்க்க தரிசனம், அந்த தீர்க்கதரிசி என்பவர் யார் என்று பார்க்கும்போது அவர் தேவனால் முன்குறிக்கப்பட்ட அல்லது தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு ஊழியக்காரராக அவர் காணப்படுவதை நாம் பார்க்கிறோம். எடுத்தவர் எனக்காக வாசியுங்கள். தீர்க்கதரிசனம் எரேமியா 1:5 மற்றும் 6 வாசிங்க. ஆக இங்கே 5ஆம் வசனத்தில் நம்ம பார்க்கிறோம், தேவன் எப்படி தெரிந்து கொண்டார் அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது, நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன், நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று சொன்னார் என்று நம்ம பார்க்கணும். இங்கே தேவனுடைய அழைத்தலை நம்ம பார்க்கணும். தேவனுடைய அழைப்பு அல்ல தேவனுடைய தெரிந்தெடுத்தல் என்று பார்க்கும்பொழுது அது எப்பேற்பட்ட நபரை நோக்கி
தேவன் இந்த ஒரு அழைப்பை விடுக்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம். இந்த எரேமியாவோட வாழ்க்கையை நான் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன். அவர் வந்து ஏசாயாவை போல ஒரு நல்ல ஒரு பேச்சு திறமை மிக்க ஒரு தீர்க்கதரிசியோ, இல்லை எலியாவை போல இல்லை பவர்ஃபுல் மிகவும் வல்லமையான ஒருத்தராகவோ அப்படி அவர் காணப்படல. எசேக்கியேலை பற்றி பார்க்கும்போது அவர் மிகவும் அழகானவர் சொல்கிறாங்க, நமக்கு தெரியாது. ஆனால் இவர் எப்படி பார்க்குறாரு பார்க்கும்போது இவர் எல்லாத்துக்குமே ஏதாவது ஒரு துக்கமான ஒரு நியூஸ் சொல்லிட்டிங்கன்னா இவர் வந்து அப்படியே பவர்ஃபுல்லாக நிற்க மாட்டார், உடனே அழுதுருவார். ஸோ இப்படிப்பட்ட ஒரு பலவீனமான என்ற வார்த்தையை பயன்படுத்த முடியுமா தெரியல. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு கடினமான காரியங்களை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நபரை தான் தேவன் என்ன பண்ணுறாரு, இந்த கடினமான செய்தியை கொடுப்பதற்கு தேவன் தேர்ந்தெடுக்கிறார். ஆக தேவன் உங்களையும் என்னை எவ்வாறு தேர்ந்தெடுக்கிறார் பார்க்கும்பொழுது, அவர் நம்முடைய தனிப்பட்ட பண்பு நலன்களையோ இல்லது நம்மிடத்தில் இருக்கிற தனிப்பட்ட அந்த திறமைகளையோ வைத்து தேவன் தன்னுடைய ஊழியத்திற்கு ஆட்களை தெரிந்து கொள்வது கிடையாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய தேர்ந்தெடுத்தல் எப்போவுமே அது ஒரு தனித்துவமான தேர்ந்தெடுப்பு, அதை யாராலுமே புரிந்து கொள்ள முடியாது. தேவன் எவ்வாறு எந்தெந்த நபரை எப்படி பயன்படுத்துவார், எப்படி தேர்ந்தெடுத்துவார், அல்லது எப்படி அவர் வந்து தன்னுடைய ஊழியத்தில் அவர்களை உபயோகப்படுத்துவார் என்று பார்க்கும்பொழுது அது தேவன் ஒருவருக்கு மட்டும்தான் தெரியும். ஆனால் தேவன் எவ்வாறு தேர்ந்தெடுக்கிறார் பார்க்கும்பொழுது, அவர் நம்மை தாயின் வயிற்றிலிருந்து உருவாக்கும் முன்னே நம்மை அறிந்த தேவனாக காணப்படுகிறார் என்று நம்ம பார்க்கிறோம். ஆக இந்த எரேமியாவுடைய தேர்ந்தெடுத்தல் பார்க்கும்பொழுது புதிய ஏற்பாட்டில் கூட நம்ம எரேமியாவை பற்றி இயேசு கிறிஸ்துவானவர் அந்த ஒரு சாலையோரமாக நடந்து போகும்பொழுது நம்ம அதை பார்க்குறோம். ஒரு வசனம் நம்ம வாசிப்போம். மத்தேயு 16ஆம் அதிகாரம் எனக்காக வாசிங்க. மத்தேயு 16, 14 மற்றும் 15ஆம் வசனத்தை எனக்காக வாசிங்க. மத்தேயு 16, 14, 15. போதும் சார். 13 வாசிங்க. 13. இங்கே நம்ம பார்க்குறோம் 13 பார்க்கும்பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கேட்குறார் சீடர்களை பார்த்து, என்னை மக்கள் யார் என்று சொல்லுகிறார்கள் அப்படின்னு அவர் கேட்கும்பொழுது அந்த சீஷர்கள் சொன்ன பதில் தான் இந்த 14 வாசிக்கிறோம். சிலர் உம்மை யோவான் ஸ்நானன் என்றும், சிலர் எலியா என்றும், வேறு சிலர் எரேமியா அல்லது தீர்க்கதரிசிகளில் ஒருவர் என்றும் சொல்லுகிறார்கள் அப்படின்னு சொல்லுவதை நம்ம பார்க்கணும். அந்த காலத்து மக்கள், அப்போ இருந்த சீஷர்கள், அவங்க ஏன் அப்படி சொன்னாங்கன்னா ஏதாவது ஒரு காரணம் இருந்திருக்கலாம். இப்போ எலியான்னு சொல்லும்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பல வல்லமையான காரியத்தை வந்து நடப்பித்தார், யாருமே செய்யாத காரியத்தை. ஆகவே அவர்கள் எலியா மாதிரி இருக்காரு சொல்லலாம். யோவான் ஸ்நானன் பார்க்கும்போது மிகவும் கடினமான பிரசங்கங்களே அவர் இது பண்ணார். நீங்கள் வந்து மனம் திரும்பணும், விரியன் பாம்பு குட்டிகளே அப்படின்லாம் அவர் பேசினார். அதை வச்சு வந்து சில மக்கள் நினச்சிக்கலாம் இவர் யோவான் ஸ்நானன் போல அப்படின்னு. ஆனால் அப்போ எரேமியா என்று இயேசுவை அந்த மக்கள் சொன்னார்கள் என்றால், அப்போ எரேமியாவை போல இயேசுக்கிட்ட ஒரு சில காரியங்களை அவர்கள் பார்த்துருக்க முடியும். எரேமியா எவ்வாறு வந்து எல்லா காரியத்துக்கும் அவர் ரொம்பவும் மனதுருகி கலங்கி தன்னுடைய மக்களுக்காக ஒரு தனக்காக தான் எழுதார் மோஸ்ட் ஆஃப் த கேஸஸ் எரேமியா. இங்கே இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாரு, தன்னுடைய மக்களுக்காக, நம்முடைய பாவங்களுக்காக அவர் எந்நேரமும் கண்ணீர் விட்டு அழுததை நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். ஆக இங்கே பார்க்கும்பொழுது தேவனுடைய தீர்மானம் என்று பார்க்கும்பொழுது அது நம்மிடத்தில் உள்ள தனிப்பட்ட திறமைகளையோ அல்லது நாம் வந்து நம்முடைய மனதில் என்ன நினைத்து கொண்டிருக்கிறோமோ அதை வைத்து வருவது கிடையாது. அது தேவனுடைய அநாதி தீர்மானத்தின் பிரகாரமாய் தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னரே தேவன் நம்மை தெரிந்தெடுத்த தேவனாய் காணப்படுகிறார் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஒரே ஒரு வசனம் மட்டும் எனக்காக வாசியுங்கள். பவுல் அந்த புதிய ஏற்பாட்டில் கலாத்தியர்கள் நிருபத்தில் சொல்லும்பொழுது அவரும் இதை ப்ரொனவுன்ஸ் பண்ணுறாரு. கலாத்தியர் 1:15 எனக்காக வாசிங்க. கலாத்தியர் 1:15 வசனம். இங்கே பார்க்கும்பொழுது பவுல் என்ன சொல்கிறார், அப்படி இருந்தும் நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் என்னை பிரித்தெடுத்து தம்முடைய கிருபையினால் அழைத்த தேவன் என்று சொல்வதை நாம் பார்க்கிறோம். ஆகவே நமக்கும் இதான் ஒரு பாடம். பார்க்கும்போது நம்முடைய அழைப்பு நம்முடைய தனிப்பட்ட அவசியங்களையோ நம்முடைய தனிப்பட்ட திறமைகளையோ வைத்து கிடையாது. அது எந்த விதமான ஊழியமாக இருந்தாலும் சரி, தேவனுடைய அழைப்பு இல்லாமல் நாம் இந்த ஊழியத்தில் நிலை நிற்க முடியாது, அல்ல வர முடியாது. நம்ம நினைக்கலாம் நம்ம வந்து அழைத்தது வந்து நம்மளை வந்து சூஸ் பண்ணது வந்து போதகரோ
அல்லது சபையில் இருக்க மக்களை வந்து நம்மளை செய்ய சொல்கிறாங்க அப்படின்ற ஒரு பார்வை நமக்கு இருந்தாலும் கூட, இந்த அழைப்பு யாரால் தான் நிறைவேறினது என்று பார்க்கும்பொழுது யாரால்? தேவனால் உண்டாயிற்று என்ற ஒரு கருத்தை வந்து நம்ம புரிந்து கொள்ளணும். ஆக எரேமியாவுடைய வாழ்க்கையில் ஒரு அழைப்பை பார்க்கும்பொழுது தேவன் அவருடைய தனிப்பட்ட பலவீனத்தை கருத்தில் கொள்ளாமல் தேவன் அவரை அழைத்ததை நம்ம பார்க்கிறோம். இரண்டாவதாக பார்க்கும்பொழுது இந்த எரேமியாவின் வாழ்க்கையில் தேவன் அழைத்த உடனே அவர் அந்த அழைப்புக்கு வந்து ஒப்புக்கொண்டாரா என்று பார்க்கும்பொழுது இது பல பேர் செய்கிற காரியங்கள் தான். எல்லோருமே ஒரு ஊழியத்தின் பாதையில் ஒரு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படும் பொழுது நம்ம பல வேளையில் அதை வந்து நிராகரிக்கிறோம், அல்லது வந்து பல விதமான காரியங்களை சொல்கிறோம், சாக்குப்போக்குகள் என்று நம்ம பார்க்குறோம். அதே தான் இங்கே எரேமியாவுடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்குறோம். எரேமியா பார்க்கும்பொழுது அவர் முதலாவதாக பார்க்கும்பொழுது அந்த ஊழியத்தில் வந்து அவர் வந்து தேவன் அழைத்த உடனே அவர் எஸ் ஐ எம் கம்மிங் அப்படி சொன்னாரா பார்க்கும்பொழுது அப்படி வரலன்னு பார்க்குறோம். இதை நம்ம பழைய ஏற்பாட்டில் கூட மோசேயுடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்க முடியும். யாத்திராமத்தில் வாசிக்கிறோம், அவரும் பல்வேறு விதமான காரியங்களை சொன்னார் தேவன் அவரை அழைக்கும் பொழுது. இங்கே எரேமியாவுடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கும்பொழுது முதலாவது அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்க்கும்பொழுது ஏன் அவர் பயந்தார் அப்படின்னு பார்த்தோம்னா, அவர் சொல்ல போகிற காரியம் வந்து ரொம்பவும் கடினமான ஒரு காரியம். முதலாவதாக பார்க்கும்போது இந்த 1:5 நம்ம வாசித்தோம். 5 அந்த கடைசி பகுதி பார்க்கும்பொழுது உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று நம்ம பார்க்குறோம். நம்ம ஏதாவது ஒரு மெசேஜ் எடுத்துன்னு போய்ட்டு ஒரு தனிப்பட்ட நபருக்கு சொல்கிறதுனா சொல்லிவிடுவோம். இவர் ஒரு நேஷனுக்கே சொல்லணும், ஒரு ஜாதிகள்னால் ஃபுல்லாக அந்த யூதா தேசம் முழுமைக்கும் அவர் வந்து ஒரு தீர்க்கதரிசியாக அவர் தேவன் சொல்கிற காரியத்தை சொல்லணும். ஆக அவர் கொடுக்கப்பட்ட அந்த பணி என்பது இது மிகவும் ஒரு கடினமான ஒரு பணியாக அது காணப்பட்டதை நம்ம பார்க்குறோம். எரேமியா தீர்க்கதரிசி பார்க்கும் பொழுது அவர் மிகவும் ஒரு கடினமான ஒரு பணியில் தான் அவர் ஈடுபடுத்தப்பட்டார். இரண்டாவதாக பார்க்கும்பொழுது அதே 6ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம், அப்பொழுது நான் கர்த்தராகிய ஆண்டவரே. ரெண்டாவது என்ன சொல்கிறார் பார்க்கும்போது நான் பேச அறியேன் அப்படி சொல்கிறார். பேச அறியேன்னா எனக்கு பேச தெரியாது, அதுதான் அங்கே போடுது. நான் பேச அறியேன், எனக்கு போய்ட்டு மக்கள் முன்னாடி பேச தெரியாது. ஆக இங்கே பார்க்கும்பொழுது எரேமியா தன்னுடைய சுயத்தை அவர் பார்க்கிறார். சுயத்தை பார்க்கும்போது தன்னுடைய தனிப்பட்ட இதில் பார்க்கும்போது என்னால் பேச முடியாது, நான் அவ்வளோ பேசாத ஒரு ஆளாக இருக்கனே, என்னை எப்படி தேவன் தேர்ந்தெடுக்கிறார். ஆகவே அவர் சொல்கிறார், பொலைட்டாக தான் சொல்கிறார், நான் பேச அறியேன். ஆக நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த பாடம் பார்க்கும்பொழுது தேவனுடைய அழைப்பு என்பது நம்முடைய தனிப்பட்ட அந்த திறமையில் வைத்து இல்லை என்பதை நம்ம புரிந்து கொண்டு தேவன் அழைத்தால் அதுக்கு எஸ் சொல்லிட்டு நம்ம போகணும். அதுதான் இங்கே எரேமியாவோட வாழ்க்கையில் பார்க்கும்பொழுது கர்த்தராகிய ஆண்டவரே இதோ நான் பேச அறியேன். அவர் என்ன அவங்க ஃபீல் பண்ணுறாருன்னா, அவரோட டேலண்ட் வந்து இன்னடிக்குவேட்டாக இருக்குது, என்னுடைய திறமை வந்து பத்தாது தேவனுடைய ஊழியத்தை செய்யறதுக்கு. ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன்னா அவர் பார்த்துருப்பார் இதுக்கு முன்னாடி இந்த தீர்க்கதரிசிகள் எவ்வளோ பேர். அவங்க அப்பாவே இல்கியா தான், நம்ம பின்னாடி பார்ப்போம். ஆக இங்கே பார்க்கும்பொழுது இவருக்கு கொடுக்கப்பட்ட காரியம் மிகவும் பலுவான காரியம். அதே வேளையில் இவர் என்ன ஃபீல் பண்ண, என்னுடைய தனிப்பட்ட காரியத்தால் இதை நான் செய்ய முடியாது என்று அவர் வந்து தன்னை குறித்து அவர் மிகவும் தாழ்மையாக பார்க்கிறார். அது ஒரு நல்ல காரியம் தான், நம்மளை பற்றி தாழ்மையாக பார்க்குறது. ஆனால் அது தேவனுடைய ஊழியத்திற்கு தடையாக இருக்கக்கூடாது அப்படின்றது தான் நமக்கு ஒரு முக்கியமான பாடம். அதே வசனத்தில் நம்ம 3வது நம்ம பார்க்கும்பொழுது நான் பேச அறியேன். நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாரு, நான் சிறு பிள்ளையாக இருக்கிறேன். ஆக இங்கே சிறு பிள்ளைன்னு பார்க்கும்போது நீங்கள் எல்லாம் நினைக்கக்கூடாது ஒரு குழந்தையாக இருக்கார் 4-5 வயசு, அப்படி கிடையாது. அவருக்கு இப்போ வயசு 20-25 ஆகுது, அவர் ஒரு யூத் ஸ்டேஜில் தான் இருக்கார். ஆக சிறு பிள்ளையாக இருக்கிறேன் என்று பார்க்கும்பொழுது அவர் எதை மீன் பண்ணுறாருன்னா, நான் இப்போ தான் யூத்துக்கு வந்திருக்கேன், கொஞ்ச நாள் கழித்து வரேன்னே, எல்லாத்தையும் முடிச்சுட்டு பொறுமையாக இப்போ உடனே இப்போ தான் ஊழியத்துக்கு போய்ட்டால் நான் என்ன தான் வருது. பல வேலையில் பார்க்கும்பொழுது இப்போ இது வந்து பரவலாக நடக்கிற காரியம். இந்தியாவிலலாம் அப்படி சொல்லுவாங்க ஜோக்கு. 4-5 பேர் இருந்தால் அதில் எது ஊழியத்துக்கு அனுப்பிச்சி விட்ருவாங்க, சரிப்போ. பல வேலையில் பார்க்கும்பொழுது ஆக நான் ரோமன் கேத்தலிக் பேக்ரவுண்ட்லேருந்து வந்தேன்ல, அங்கே பார்க்கும்போது ஃபாதர்ஸ்க்கு எல்லாம் யார் அனுப்புவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 பேர் இருந்தால் டிஃபால்ட்டாக பெரியவர் அனுப்பிச்சி விட்ருவாங்க, போயிட்டு வாங்கப்பா அப்படி சொல்லிட்டு. ஸோ இந்த ஊழியத்தின் அழைப்பு பார்க்கும்பொழுது தேவன் எவ்வாறு அழைக்கிறார் என்று பார்க்கும்பொழுது அவர் நம்முடைய திறமையை வைத்தோ அல்லது நம்முடைய வயதை வைத்தோ நாம் எந்த அளவுக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்குது, நமக்கு எந்த கெப்பாசிட்டி அதை வைத்து அழைப்பதில்லை. தேவன் தன்னுடைய தீர்மானத்தின் பிரகாரமாய் நம்ம இந்த உலகத்தில் உருவாக்கும் முன்னமே நம்மை அழைக்கின்ற தேவனாக அவர் காணப்படுவதை நம்ம பார்க்கிறோம். 4வது பார்க்கும்போது அவர் சொல்லுகின்ற அந்த வசனங்கள் பார்க்கும்போது அவர் சொல்ல போகிற காரியம் வந்து மிகவும் ஒரு கொடுமையான ஒரு காரியம்.
யூதா தேசத்துக்கு போயிட்டு அவர் என்ன பண்ணணும்னா அந்த ராஜாவுக்கு எதிராக நின்று சொல்லணும். இப்போ யோயாக்கின் ராஜான்ற ஒரு ராஜாவை பார்க்குறோம், நம்ம ராஜாக்கள் படிக்கும்போது பார்த்தோம். அவர் என்ன பண்ணுறாரு, நேபுகாத்நேச்சர் வர்றாரு, தேசத்தை முற்றுகை போடுறாரு. இப்போ என்ன பண்ணோன்னா மக்கள் எல்லாம் அங்கே வந்து ஒரு விதமான ஒரு கிளர்ச்சியில் இருக்காங்க. எப்படி இருக்காங்கன்னு பார்க்கும்பொழுது, இப்போ நம்ம எல்லோரும் இப்போ இந்த சபையில் இருக்கோம், இப்போ யாரோ ஒருத்தர் வந்து நம்மளை அட்டாக் பண்ணிட்டாங்கன்னு வச்சுங்களேன், சிறை பிடிச்சிடுறாங்க. நம்ம எல்லோரும் என்ன பண்ணோம், எப்படியாவது சிறையிலேருந்து தப்பித்து அவனை எதிர்த்து போராடி வெற்றி பெறணும்னு பார்ப்போம். ஆனால் அந்த சூழலை நமக்குள்ளேயே இருக்கிற ஒருத்தர் அமைதியாக இருப்போம். அப்படிலாம் பண்ண முடியாது, ஏன்னா தேவன் இப்படி தான் சொல்கிறாரு அப்படின்னா நம்மளுடைய பார்வை அவனை பார்த்து எப்படி இருக்கும், ஏண்டா உன்னால் சண்டை போட முடியலன்னு என்கிட்ட இப்படி சொல்கிற அப்படின்னு அவனை தான் நம்ம பார்ப்போம், ஒரு தவறான ஒரு பார்வையில். இங்கே எரேமியாவோட நிலைமை இந்த 52 அதிகாரமாக அப்படி தான் இருக்குது. அவர் போய் சொல்வார், சொல்கிறத யாருமே கேட்க மாட்டாங்க. அதான் ஒருத்தர் கூட மனம் திரும்பலன்றாங்க அவருடைய இதுல. இந்த ராஜாக்கள் எல்லாம் என்ன பார்த்தாங்கன்னா இவர் ஒரு எதிரியாகவே பார்த்தாங்க. பல நேரத்தில் வந்து இந்த எரேமியாவை பிடிச்சி, ஓகே வந்துட்டியா, பிடிச்சி போடுங்கடா அவனை சிறையில், அப்படி தான் இருக்குது. நம்ம தொடர்ந்து வாசித்தோம்னா நமக்கு புரியும். அவர் அடிக்கடி காவல் போவார், அப்புறம் அவர் ரிலீஸ் பண்ணுறாங்க, திருப்பியும் அவர் இருக்க மாட்டார். தேவனுடைய வார்த்தையும் திருப்பியும் சொல்லுவார், நீங்கள் அமைதியாக இருங்க, இல்லை நீ ஒரு பாவி. அவர் வசனங்கள் முழுமையாக அப்படி தான் இருக்குது. ஆகவே அவர் சொல்ல போகிற காரியம் வந்து மிகவும் ஒரு கடினமான காரியம். ஆகவே எரேமியா என்ன பண்ணுறாரு, போகிறதுக்கு தயங்குறார். முதல்ல அவருடைய தயக்கத்தை நம்ம இந்த முதல் அதிகாரத்தை நம்ம பார்க்க முடிகிறது. கடைசியாக பார்க்கும்பொழுது இந்த எரேமியா தீர்க்கதரிசி எத்தகைய காரியத்தை வந்து அவர் சொல்லணும் அப்படின்னு பார்க்கும்பொழுது, அந்த 17ஆம் வசனம் வாசிங்க, 1:17 வாசிங்க எனக்காக. இங்கே பார்க்கும்பொழுது இது ரொம்ப மிகவும் அந்த 17 ரொம்ப கஷ்டமான காரியம் எரேமியாவுக்கு. இது உங்களையும் என்னையும் நோக்கி வந்தால் ரொம்ப கஷ்டம். என்ன சொல்கிறேன்னா, தேவன் ஆகையால் நீ உன் அறையை கட்டி கொண்டு நின்று நான் உனக்கு கட்டளை இடுகிறதை எல்லாம் அவர்களுக்கு சொல். ஓகே, இது வரைக்கும் ஓகே. நான் உனக்கு என்னென்ன கமாண்ட் பண்ணுறேனோ அதெல்லாம் நீ அவங்களுக்கு சொல்லணும். நான் உனக்கு கட்டளை இடுவதை நீ என்ன பண்ணணும், அப்படியே போய் சொல்லணும். அடுத்து பார்க்கும்பொழுது, நான் உன்னை அவர்களுக்கு முன்பாக கலங்க பண்ணாதபடிக்கு நீ அவர்கள் முகத்துக்கு அஞ்சாதிரு. எரேமியா ரொம்ப பாவம், 2 சைடும் அவருக்கு அடி தான். ஒன்று, நான் சொல்கிறத போய் சொல்லிவிடு, சொல்ல பயந்து நீ வேறு ஏதாவது மாற்றி பேசுனா நான் உன்னை கலங்க பண்ணாதபடிக்கு. அவனுங்க அடிப்பாங்க, நீ பயப்படுறல, அப்படின்னா நான் அடிப்பேன் உன்னை. இப்போ நம்ம ஒரு சில பேர் அப்படி தானே பண்ணுவோம், ஓ நீ அவனுக்கு பயப்படுறியா, இப்போ இங்கே வா அப்படி. இப்போ எரேமியா அதே பொசிஷனில் தான் இருக்கார். 17 பார்க்கும்பொழுது அவர் என்ன பண்ணுறாங்கன்னா, நீ உன் அறையை கட்டிக்கொண்டு நான் சொல்கின்ற காரியத்தை அப்படியே போய் சொல்லணும். எரேமியா தீர்க்கதரிசனுடைய முக்கியமான ஒரு காரியம் என்னென்னு பார்க்கும்பொழுது, சொல்ல முடியாத காரியத்தை அவர் போய் சொல்லி தான் ஆகணும். இந்த வேலையை வந்து யோனாக்கு கொடுத்து தான் நல்லா பண்ணியிருப்பார். யோனா பார்க்கும்பொழுது அவருடைய தீர்க்கதரிசன புத்தகத்தில் வந்து அழிவுன்னு செய்தியை கொடுத்துட்டு வெயிட் பண்ணுவார், எப்படா அழியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அழியாத தேவன் வந்து அவங்கள மன்னித்து விட்டுருவார். இங்கே பார்க்கும்பொழுது எரேமியாவோட வாழ்க்கையை பார்க்கும்போது அவர் வந்து பல காரியங்களை யோசித்து தன்னுடைய ஊழியத்தின் பாதையில் அவர் துவங்கும் பொழுது பல ஐயத்துக்குள்ளாகி அவர் செல்வதற்கு யோசித்ததை நம்ம இங்கே பார்க்குறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட பல வேளைகளில், குறிப்பாக இந்த சபையின் காரியங்கள் நம்ம எடுப்போம் என்றால் நம்ம ரொம்ப யோசிப்போம். ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடியே நம்ம வந்து 10 வருஷம் நம்ம வந்துட்ட மாதிரி ரொம்ப யோசிச்சோம். ஐயோ தொடர்ந்து எப்படி வருவேன், என்னால் எல்லாம் ஒரு வாரம் வரலாம், எல்லா வாரம்லாம் கஷ்டம், அது ரொம்ப இது. முதல்ல ஒரு வாரம் வந்து பார்த்தா தான் நமக்கு புரியும் ஃப்யூச்சரில் எப்படி போகுதுன்றது. ஆக இங்கே பார்க்கும் பொழுது எரேமியா தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு தீர்க்கதரிசியாக காணப்பட்டார். ஆனால் அதே வேளையில் அவர் தன்னுடைய சுயத்தை நினைத்தவராய் தேவனுடைய ஊழியத்திற்கு வருவதற்கு அவர் தயங்கி நின்றதை நம்ம பார்க்கிறோம். அவர் ஒரு ரோல் மாடலாக இருக்கார் நமக்கு. இந்த 2 ஸ்டெப்பும் நமக்கும் இருக்குது. தேவன் நம்ம எவ்வாறு தெரிந்து கொடுத்தான்னு பார்க்கும்பொழுது, நம்முடைய தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னரே தேவன் நம்மை தெரிந்தது ஒவ்வொருவரையும். இரண்டாவதாக பார்க்கும்போது தேவனுடைய ஊழியத்தின் அழைப்பை நம்ம எவ்வாறு நம்ம அதை பார்க்கிறோம் என்று பார்க்கும்பொழுது, பல வேளைகளில் எரேமியாவுடைய பார்வை தான் நமக்கும் காணப்பட்டதை நாம் இங்கே பார்க்குறோம். ஆக 2 காரியங்கள் பார்த்தோம். மூன்றாவதாக நம்ம பார்க்கும்பொழுது, மேலும் நம்ம தொடர்ந்து நம்ம வாசிப்போம், தேவன் எவ்வாறு அவரை வந்து அழைத்தார். இப்போ எரேமியா பயப்படுறதை நம்ம பார்த்துட்டோம், 5:6 நம்ம பார்த்தோம். ஆனாலும் கூட தேவன் அவருக்கு திடனாய் கொடுத்து தேவன் அவரை கைவிடாமல் தன்னுடைய ஊழியத்திற்கு முழுமையாக அழைத்தது தான் நம்ம 7லேருந்து அந்த 10 வரைக்கும் நம்ம பார்க்கணும். நம்ம ஒரு முறை கூட நம்ம வாசிப்போம் 7லேருந்து 10 வரைக்கும். ஆனாலும் கர்த்தர்
நான் சிறு பிள்ளை என்று நீ சொல்லாதே, நீ போய் நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லி இங்கே பார்க்கும்போது கர்த்தர் என்னுடனே சொன்னார் என்று எரேமியா சொன்னார். இங்கே ஒரு 4 காரியங்கள் நம்ம பார்க்குறோம். மூன்றாவதாக பார்க்கும்பொழுது, இரண்டாவதாக அவர் ஐயப்பட்டார். மூன்றாவது பார்க்கும்பொழுது தேவன் எவ்வாறு தன்னுடைய அழைப்பை எரேமியாவில் நிறைவேற்றினார் என்று பார்க்கும்பொழுது அவர் தன்னுடைய வாக்குத்தத்தத்தை அவர் கொடுக்கிறார். முதலாவதாக நம்ம பார்க்கும்பொழுது 7ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், நீ போய் நான் உனக்கு கட்டளையிடுகிறவைகளை எல்லாம் நீ பேசுவாயாக. அதுக்கு முன்னாடியே சொல்லிடுறார், நீ சிறு பிள்ளை என்று சொல்லாதே. ஃபஸ்ட்டு தேவனுடைய அழைப்புக்கு பாத்திரவனாக இருக்கணும்னு பார்க்கும்பொழுது அந்த அழைப்புக்கு எதிர்த்து பேசாமல் இருக்க தான் முதல் பண்பு. அவர் சொல்கிறார், சிறு பிள்ளை சொல்கிறார், இம்மிடியேட்டாக தேவன் சொல்கிறார், நீ சிறு பிள்ளைலாம் சொல்லாத, நீ சிறு பிள்ளை எனக்கு தெரியாதா அப்படின்றது தான் அங்கே அர்த்தம். அவர் வயசு 20 to 25 ஆயிடுச்சு. ஆக்சுவலாக நம்மளும் பல வேளை 45 ஆனாலும் சிறு பிள்ளை சொல்கிறோம், ஊழியத்தில் மட்டும். வெளியே பார்க்கும்பொழுது நம்ம எல்லாமே பண்ணுவோம். ஆனால் இங்கே பார்க்கும்பொழுது இல்லை 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 கஷ்டம்பா அப்படின்ற கருத்துக்கள் நம்ம பல வேளைகளில் நம்ம சொல்வது வழக்கம். இங்கே பார்க்கும்பொழுது 7ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், நான் சிறு பிள்ளை என்று நீ சொல்லாதே, நான் உன்னை அனுப்புகிற எல்லாரிடத்திலும் நீ போய் நான் உனக்கு கட்டளையிடுகிறவையெல்லாம் நீ பேசுவாயாக. ரெண்டாவது பார்க்கும்பொழுது ஃபஸ்ட்டு அப்படியே அக்செப்ட் பண்ணோம். இரண்டாவது பார்க்கும்பொழுது தேவன் சொல்வதை அப்படியே சொல்லணும். தீர்க்கதரிசிகளுடைய வார்த்தை என்னன்னு பார்க்கும்பொழுது தேவன் சொல்வதை அப்படியே சொல்லணும். இந்த வசனத்தை வச்சு ஒரு சில கமெண்ட்ரிஸ் பார்க்கும்போது அவங்க என்ன போட்டிருக்காங்கன்னா, தேவன் சென்று நீ அந்த நகரத்தை நாளைக்கு அழிஞ்சிரும்னா நீங்கள் போய் அழிஞ்சிரும் அப்படி தான் சொல்லணும். சாரி பிரதர், நாளைக்கு உங்கள் நகரம் அழிஞ்சிரும் போல் தெரியுது, பார்த்துக்குங்க அப்படிலாம் அரைங்குறைமெல்லாம் சொல்லக்கூடாது. அழிஞ்சிரும்னா அழிஞ்சிரும், அழியாதுன்னா அழியாது. ஆனால் நம்ம எப்படி பண்ணுறோன்னா பல வேளை அந்த சுகர் கோட்டை டங் மாதிரி, சரி சொன்னால் அவங்க இருக்க வச்சுக்க போகிறோம், சொல்ல முடியாது பல வேளை இங்கேருந்து சொன்னாலும் அது ஒரு பெரிய பிரச்சனை. ஆனால் பல வேளையை நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்க்கும்பொழுது அவங்கள கன்வின்ஸ் பண்ணுற மாதிரி சொல்கிற மாதிரியும் இருக்கணும், சொல்லவும் கூடாது, புரிகிற மாதிரி இருக்கணும், புரிஞ்ச மாதிரியே இருக்கட்டும், நம்ம புரிஞ்சுன்னு நம்மளே நினச்சிப்போம் சொல்லிவிட்டு, ஆனால் அவங்களுக்கு புரிஞ்சிருக்காது. ஆனால் எரேமியாவோட வாழ்க்கையை பார்க்கும்போது என்னன்னா, நான் உனக்கு கட்டளையிடுகிறவைகளெல்லாம் நீ பேசுவாயாக. கூடவும் பேசக்கூடாது, குறைவும் பேசக்கூடாது. அதுதான் எரேமியா கொடுக்கப்பட்ட அந்த ஊழியம். நம்ம தொடர்ந்து நம்ம வருகின்ற செய்திகளை பார்ப்போம். அவர் எப்படி சொன்னதை அப்படியே சொல்லி, அவர் பல்வேறு வகையான நிந்தனைகளுக்கு உட்பட்ட போதிலும் கூட அவர் பயப்படாமல் சொன்னார், எதிர்த்து நின்றார். அது நம்ம அந்த ஒரு பண்பு பல பேருக்கு இல்லாத ஒரு அரிய பண்பு எரேமியா தீர்க்கதரிசியில் நம்ம பார்க்கணும். தொடர்ந்து நம்ம பார்க்கணும் 8ஆம் வசனத்தில், நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம். அந்த பயம் என்ற ஒன்று பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் டீஃபால்ட்டாக எல்லாருக்கும் இருக்கிற ஒன்று. எந்த காரியத்தை எடுத்தாலும் இந்த பயத்தை குறித்து நம்ம பல செய்தி நம்முடைய இங்கே கேட்டிருக்கோம் நம்முடைய சபையிலேயே. ஆக தேவன் சொல்கிறாரு, நீ கடினமான காரியத்தை தான் செய்ய போகிற, ஆனால் என்னுடைய பலத்தால் தான் நீ செய்ய போகிற, ஆகவே நீ பயப்பட வேண்டாம் என்று அவர் சொன்னதை நம்ம பார்க்குறோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, உனக்கு பேசத்தானே தெரியாது, ஓகே என்னுடைய வார்த்தையை உன் வாயிலே வைக்கிறேன். 9 வாசிக்கிறோம், திரும்பி வாசிப்போம். 9, கர்த்தர் தமது கரத்தை நீட்டி என் வாயை தொட்டு இதோ என் வார்த்தைகளை உன் வாயிலே வைக்கிறேன் என்று சொல்வதை நாம் பார்க்கிறோம். ஆகவே நம்ம அழைத்த தேவன் உண்மையுள்ளவராக காணப்படுகிறார், நம்முடைய பலவீனங்களை அறிந்தவராக காணப்படுகிறார். ஆகவே அவர் சொல்கிறார், நம்ம சிறு பிள்ளை அப்படின்ற ஒரு எக்ஸ்கியூஸ் கொடுக்காம அவர் சொல்கிற வார்த்தையை அப்படியே சொல்லி பயத்தை எடுத்து போட்டு கடைசியாக என்ன சொல்கிறாரு, என்னுடைய வார்த்தையை நான் உன்னுடைய நீ எதுவும் போய் ப்ரிப்பேர்லாம் பண்ண தேவையில்லை, நான் சொல்லுவேன், நீ அப்படியே சொல்லு. ஆக அதுதான் சொல்லுவாங்க ப்ராஃபட்ஸ் காட்ஸ் மவுத் பீஸ், தேவனுடைய வார்த்தையை பேசுகிற தேவனுடைய வாயாக அவர்கள் காணப்படுகிறார்கள் என்று நம்ம பார்க்குறோம். ஆக எரேமியா தீர்க்கதரிசின்னு பார்க்கும்பொழுது பல காரியங்களை அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நம்ம பார்க்கணும். இன்றைக்கி நம்ம துவக்கமாக பார்க்குறோம் அவருடைய பண்புகளை பற்றி. ஆக அவருடைய வாழ்க்கையை பார்க்கும்பொழுது அவருடைய குடும்ப பின்னணி பார்க்கும்பொழுது அது இன்னும் ரொம்ப பெட்டராக இருக்குது. முதல் வசனத்தை வாசிங்க எனக்காக, எரேமியா 1:1 வாசிங்க.
பென்யமின் தேசத்தில் உள்ள ஆனதோத் ஊரில் இருந்த ஆசாரியர்களில் ஒருவனாகிய இல்கியாவின் குமாரன் எரேமியாவினுடைய வசனங்கள். ஆக இங்கே எரேமியாவினுடைய தகப்பனார் பெயர் யார் என்று பார்க்கும்பொழுது இல்கியா என்று நாம் பார்க்கிறோம். இந்த இல்கியா யார் என்று பார்க்கும்பொழுது அவர் ஒரு பிரதான ஆசாரியனாக காணப்பட்டார். எப்போ? யோசியா ராஜாவின் நாட்களில். நம்ம 2 நாளாகமத்தில் நம்ம வாசிக்க முடியும். ஒரு வசனம் மட்டும் எனக்காக வாசிங்க. 2 நாளாகமும் 22:8 வசனம் வாசிங்க. 2 நாளாகமும் 22:8. ரெண்டு ராஜாக்கள் வாசிங்க சிஸ்டர். சாரி, 2 ராஜாக்கள் 22:8. ராஜாக்கள் 22:8. அப்பொழுது பிரதான ஆசாரியனாகிய இல்கியா சாப்பானை நோக்கி, ஆக இங்கே என்ன பார்க்கணும்னு பார்க்கும்பொழுது நம்ம யோசியா ராஜாவின் நாட்களில் ஒரு பெரிய ஒரு எழுந்தட்டத்தை நம்ம பார்த்தோம். யோசியா ராஜாவை பற்றி நம்ம தியானிக்கும் பொழுது அப்போ பார்க்கும்பொழுது என்ன பண்ணார்னா, முதல் காரியம் யோசியா செய்த முதல் காரியம் என்னன்னு பார்க்கும்பொழுது அவர் அந்த கர்த்தருடைய அந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தை ஆலயத்தில் வைத்து மீண்டுமாக அவர் வாசிக்க தொடங்கினார். இந்த எசேக்கியா ராஜாவுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா பல ஆண்டுகள் மனாசே அவருடைய பிள்ளை ஆமன் அப்படி பார்க்கும்பொழுது அந்த நாட்களில் இந்த புத்தகம் காணாமல் போயிடுச்சு. 8 தான் வாசிக்கிறோம். என்ன பார்க்கும்பொழுது இந்த 22:8 1 ராஜாக்கள் 22:8 நான் கர்த்தரின் ஆலயத்திலே நியாயப்பிரமாண புஸ்தகத்தை கண்டுபிடித்தேன் என்று சொல்லி இப்போ தான் கண்டே பிடிக்கிறார். யார்? இல்கியா. இத்தனால காணோம், புக்கே காணோம், நியாயப்பிரமாண புத்தகமே. இப்போ இவர் கண்டுபிடிச்சி என்ன பண்ணுறாரு? இதை எடுத்துன்னு போயிட்டு யோசியா ராஜா கிட்ட கொடு அப்படின்னு சொல்கிறார். ஆக யோசியா ராஜாவின் நாட்களில் ஒரு பெரிய ஒரு எழுந்தேற்றம் ஏற்படுவதற்கு காரணமாக இருந்தவர் யார் பார்க்கும்பொழுது இந்த இல்கியா. அப்போ இந்த இல்கியா யாருன்னு பார்க்கும்போது இவருடைய மகன் தான் யார்? எரேமியா தீர்க்கதரிசி என்று நம்ம பார்க்கணும். ஆனால் 2 பேருக்கும் டிஃப்ரெண்ட்டான ஊழியம். இல்கியா பண்ணது ஆசாரிய ஊழியம், எரேமியா என்ன பண்ணுறாரு? தீர்க்க தரிசன ஊழியத்திற்கு அழைக்கப்பட்டவராக காணப்படுகிறார் என்று நாம் பார்க்குறோம். அப்படியே தொடர்ந்து நம்ம அந்த எரேமியா 1:2 நம்ம வாசிப்போம். எரேமியா 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஆமோனுடைய குமாரனாகிய ராஜாவின் நாட்களில், ஆக கர்த்தருடைய வார்த்தை இங்கே பார்க்கும்பொழுது இந்த எரேமியா தீர்க்கதரிசி அழைக்கப்பட்ட அந்த கால சூழல் பார்க்கும்பொழுது யூதாவுடைய ராஜாவின் நாட்களில், யார்? யோசியா என்ற ராஜாவின் நாட்களில் அவருடைய 13ஆம் வருஷத்தில் இவனுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டானது. யோசியா ராஜா எத்தனை வருஷத்தில் ராஜாவானார் என்று நமக்கு தெரியும். 8 வயசில் குழந்தையாக இருக்கும்போதே ராஜாவாயிட்டார். அவருடைய ஆட்சி 13 ஆண்டு கழிச்சு. அப்போ அவருக்கு எத்தனை வயசு இருந்திருக்கும்? 18, 21. ஆக அவருடைய 21 வயது இருக்கும்போது தான் இந்த எரேமியா தீர்க்க தரிசன ஊழியத்திற்கு அழைக்கப்படுகிறார். ஆக எரேமியாவுக்கும் கிட்டத்தட்ட அந்த வயசு தான் இருந்திருக்குன்னு சொல்கிறாங்க வேத பண்டிதர்கள். ஸோ 2 பேருமே ரொம்ப நெருங்கிய நண்பர்களாக இருந்திருக்க வாய்ப்புகள் அதிகம். ஆகவே தான் அவர் யோசியாவை பற்றி புலம்பல் பாடினிருக்கிறார் என்று ஒரு கருத்து இருக்குது. ஆக இங்கே நம்ம பார்க்கும்பொழுது இந்த எரேமியா தீர்க்கதரிசனுடைய அந்த ஊழியம் எப்போ ஸ்டார்ட் ஆகுது பார்க்கும்போது யோசியா ராஜாவுடைய ஆட்சி காலத்தில் என்று நம்ம பார்க்குறோம். எப்போ எண்டாவது நம்ம பார்க்கணும்னா 3ஆம் வசனம் வாசிப்போம். எரேமியா 1:3. ஆக இந்த எரேமியா தீர்க்கதரிசனுடைய காரியம் பார்க்கும்பொழுது அவர் அந்த சிதேக்கியா ராஜாவுடைய ஆட்சி முடிந்த பிறகும் இந்த மக்கள் எல்லோரும் யூதேயாவிலிருந்து பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன பிறகும் கூட அந்த 35 ஆண்டுகளுமா தொடர்ந்து இவர் அங்கே இந்த ஊழியத்தில் இருந்திருக்கிறார். அவருடைய ஊழியத்தின் முடிவு பார்க்கும்பொழுது இந்த மக்கள் பாபிலோனுக்கு கடத்தி செல்லப்பட்ட பிறகு ஒரு சில ஆண்டுகள் கழித்து இவர் எகிப்துக்கு சென்று அங்கு மரணம் அடைகிறார். ஆக இங்கே என்ன பார்க்கும்பொழுது ஒரு சில வேத பண்டிதர்கள் இந்த எரேமியாவை பற்றி வாசிக்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, வேதத்திலேயே மிகவும் அதிகமாக
கொடூரங்களை அனுபவித்த ஒரு தீர்க்கதரிசி யாருன்னு பார்க்கும்பொழுது எரேமியா தீர்க்கதரிசி சொல்கிறான். ஏன்னா இந்த ரீசன்ஸ் என்னன்னு பார்க்கும்பொழுது, முதலாவதாக அவர் என்ன பண்ணுறாருன்னா, யோசியா ராஜாவின் நாட்களில் தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பிக்கிறார். சொல்கிறார், ஆண்டவர் நம்ம யூதா தேசம் முழுவதையும் நேபுகாத்நேச்சர்கிட்ட ஒப்பு கொடுத்து விடுவார், நம்ம எல்லோரும் சிறைப்பட்டு போயிடுவோம், ஆகவே நீங்கள் மனம் திரும்புன்னு சொல்கிறார். யாருமே கேட்கல. யோசியா முடிச்சுட்டு அப்போ அடுத்து பார்க்கும்போது இங்கே யோயாக்கியம் பார்க்குறோம். 3ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம் யோயாக்கியம். இல்லை போதும் சார். அங்கே பார்க்கும்பொழுது அங்கே 2 ராஜா பேர் மிஸ்ஸிங். ஆக்சுவலாக டோட்டலாக 4 ராஜா, 2 நாளாகவும் நம்ம பார்த்தோம். யோயாக்கியம் மற்றும் சிதைக்கியா தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அங்கே யோகாஸ் ராஜாவும் யோயாக்கீன் ராஜாவும் அங்கே மிஸ் ஆகுறாங்க. அதனை தொடர்ச்சி நம்ம 2 நாளாகத்தில் பார்க்க முடியும். இங்கே என்ன காரியம் பார்க்கும்போது இவர் தொடர்ந்து சொல்கிறார், தன்னுடைய மக்களுக்கு அறிவுரை சொல்கிறாரு. அவங்க யாருமே கேட்கல. ஒரு நாள் வருது, தேவன் சொன்ன வார்த்தை அப்படியே நிறைவேறுது இவர் கண் முன்னாடி. தான் யாருக்கு இவர் பிரசங்கம் பண்ணாரோ அதே மக்கள் இவர் பிரசங்கத்தை கேட்காம அப்படியே நாடு கடத்தப்பட்டு, சிதைக்கியா ராஜா பார்க்கும்போது கண்கள் பிடுங்கப்பட்டு போனார்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும், சங்கிலிகள் கட்டப்பட்டு. அந்த கொடூரத்தை யார் பார்க்குறா? எரேமியா தீர்க்கதரிசி தன்னுடைய கண்களால் பார்க்குறார். ஆக இப்படிப்பட்ட ஒரு கொடுமை யாருக்குன்னா இவருக்கு மட்டும்தான். சொல்லி கேட்டிருந்தால் நடந்திருக்காதே. ஏற்கனவே இவர் ஒரு வீப்பிங் ப்ராஃபிட், எதுவும் வந்தாலும் ஒரு அழுவார் உட்காந்து. அப்போ இத்தகைய ஒரு அழுதலின் மகனாகவே இவர் எப்படி காணப்படுறார்? எரேமியா தன்னுடைய வாழ்க்கை முழுவதுமாக அவர் காணப்படுகிறார் என்று நம்ம பார்க்குறோம். ஆக எரேமியா வாழ்க்கையை பார்க்கும்பொழுது அவர் ஒரு தனிப்பட்ட நபராக நம்ம பார்த்தோம்னா, இந்த புத்தகத்தை பார்த்தோன்னு நம்ம நினச்சிருப்போம், எரேமியா ரொம்ப பவர்ஃபுல் போல், ரொம்ப டேஞ்சரான இதெல்லாம் சொல்லியிருக்காரு. ஆனால் அவருடைய தனிப்பட்ட அனுபவத்தில் அவருடைய பண்புகளை பார்க்கும்பொழுது அப்படி இல்லை. அவருடைய கேரக்டர் டோட்டலாக ரொம்ப ஆப்போசிட்டாக இருக்குது. தேவன் எப்படி பயன்படுத்தாலும் பார்க்கும்பொழுது தகுதி இல்லாதன்னு சொல்கிறத விட நம்ம எதுவும் முடியாதுன்னு நினைக்கிறோமோ அவங்கள தான் அந்த காரியத்துக்கு பயன்படுத்துகிற ஒரு தேவனாக காணப்படுவதை நம்ம பார்க்கிறோம். ஆக எரேமியா வாழ்க்கையில் நம்ம பார்த்தோம் 2 காரியங்கள், 3-4 காரியங்கள் நம்ம பார்த்தோம். இன்னும் ஒன்று பார்த்து நம்ம முடிப்போம். நம்ம தொடர்ந்து நம்ம அடுத்த செமஸ்டர் நம்ம ஒரு சில காரியங்கள் நம்ம டீப்பாக பார்ப்போம். இந்த 11ஆம் வசனம் எனக்காக வாசிங்க. 11, எரேமியா 1:11. பன்னிரண்டு. இங்கே பார்க்கும்பொழுது ஒரு தீர்க்கதரிசிக்கு அல்லது ஒரு ஊழியத்திற்கு வருகிற எல்லோருக்கும் காணப்பட வேண்டிய ஒரு முக்கியமான பண்பை இங்கே பார்க்குறோம். தேவனை தாங்க டெஸ்ட் பண்ணுறாரு. எல்லோரும் அழைக்கிறதுக்கு முன்னாடி எல்லாருக்குமே ஒரு டெஸ்ட் இருக்குது. இங்கே அவங்க டெஸ்ட் பண்ணுறாரு. எரேமியாவை பார்த்துட்டு கேட்குறாரு, எரேமியாவே நீ என்னத்தை காண்கிறாய்? எரேமியா கரெக்டாக சொல்கிறார், வாதுமை மரத்தின் கிளையை காண்கிறேன். பார்த்துட்டு ஜென்ரலாக சொல்ல, ஒரு மரத்தை பார்க்குறேன், இல்லை வாதுமையை மாற்றி சொல்ல, இல்லை கோதுமை மரத்தை பார்க்குறேன், அப்படிலாம் கிடையாது. எதை நீங்கள் பார்க்குறீங்களோ உங்களுடைய பார்வை எப்படி இருக்கணும்? தேவன் எந்த நோக்கத்திற்கு உங்களை அழைக்கிறாரோ தேவனுடைய பார்வையில் பார்க்கிற பிள்ளைகளாக நாம் காணப்பட வேண்டும். தேவனுடைய ஊழியத்தில் இருக்கிற பிள்ளைகள் குறிப்பாக. எரேமியா வாழ்க்கையில் பார்த்து அது தொடர்ந்து நம்ம அடுத்த ஒரு வசனம் கொடுக்குறாரு. என்ன சொல்கிறாரு? மறுபடியும் பார்க்கும்பொழுது அந்த 12 வாசியம், நீ கண்டது சரியே, என் வார்த்தையை தீவிரமாக நிறைவேற்றுவேன். 13 திரும்பவும் இன்னொரு டெஸ்ட் வைக்கிறார். நீ காண்கிறது என்னன்னு கேட்கும்பொழுது அங்கே ஒரு பானை இருக்குது, பொங்குகிற பானை. அது வடதேசத்தை நோக்கி அது பொங்கி வருவதை காண்கிறேன் என்று மறுபடியும் என்ன பண்ணுறாரு? கரெக்டாக சொல்கிறார். அது பாபிலோனை குறித்து தானே ஒரு தீர்க்க தரிசனம் வச்சுங்களேன். ஆனாலும் கூட அந்த அழைப்பு தேவனுடைய ஊழியத்திற்கு வரும்பொழுதே நம்முடைய பார்வை நேர்கொண்ட பார்வையாக, தேவன் என்ன சொல்கிறாரோ அதை பார்க்கக்கூடிய பார்வையாக, அல்ல தேவன் எவ்வாறு பார்ப்பாரோ அப்படி பார்க்கின்ற ஒரு பார்வையாக நம்முடைய பார்வை காணப்பட வேண்டும் என்பதை நம்ம இங்கே பார்க்குறோம். நம்ம தொடர்ந்து இதை வாசித்தோம்னா முதல் அதிகாரம் முழுமையாக கூட வாசிப்போம். ஓகே, இப்போதைக்கு நம்ம இதை முடிப்போம். ரொம்ப இந்த எரேமியா பார்க்கும்போது அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பார்க்கும்பொழுது பல காரியங்கள் இருக்குது அவருடைய வாழ்க்கையில். இன்று நம்ம பார்க்கும்போது அவருடைய ஊழியத்தின் துவக்கம் நம்ம பார்க்கும்பொழுது எந்த வகையில் அவர் தன்னுடைய ஊழியத்தை துவங்கினார், அவருடைய தனிப்பட்ட திறமையில் பார்க்கும்போது அவர் இந்த ஊழியத்திற்கு அவர் அன்ஃபிட். ஆக்சுவலாக எரேமியா இத்தகைய ஒரு கடினமான வார்த்தையை சொல்கிறதுக்கு யாராவது ஒரு அழுகுற சும்மா தொட்டா சொன்னீங்க சொல்லுவாங்களா, அது மாதிரி ஒரு ஆளை செலக்ட் பண்ணுவாங்களா? இப்போ நானும் நீங்களாக இருந்தோம்னா, என் டீமில் ஒரு 10 பேர் இருக்காங்க, ஒருத்தன் எப்போ பார்த்தாலும் சும்மா சொன்னாலே அழுவான். அவனை போயிட்டு நான் நீ ஒரு டஃப்பான வேலையை செய் அப்படின்னு சொன்னால் நம்ம பண்ணுவோமா? பண்ண மாட்டோம். ஆனால் இங்கே பார்க்கும்போது எரேமியாவை தேவன் என்ன பண்ணுறாரு? சூஸ் பண்ணுறாரு. நான் உன்னை தாயின் கர்ப்பத்தில் உருவாகும் முன்னே நான் உன்னை தெரிந்தெடுத்தேன், உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன்னு சொல்கிறார். ஆக அதுதான் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட
எரேமியாவின் காரியத்தில் 4 காரியங்களும் நம்ம பார்த்தோம். முதலாவதாக பார்க்கும் பொழுது, எரேமியா தேவனால் அழைக்கப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி. அவருக்கு பவர் இருக்கோ இல்லையோ, ஏசாயாவை போல் அவரால் பயங்கரமாக பேச முடியல, பேச்சு திறமை இல்லை. எலியாவை போல் ஒரு வல்லமை உள்ள இதெல்லாம் இவர் பண்ணல எதுவுமே. எலியா என்னென்ன பண்ணார் அவருடைய இதில் நம்ம ராஜாக்களை வாசிக்கிறோம். ஆனால் இவர் அது மாதிரி ஏதாவது பெரிய பவர் காமிச்சாரன்னு பார்த்தா அது மாதிரி எதுவுமே இல்லை எரேமியாவில். ஒன்லி வாயில் மட்டும் தான் சொல்கிறார் எல்லாமே. பொதுவாக நமக்கு ஏதாவது ஆக்ஷன்ஸ் பண்ணால் தான் நம்மளுக்கு பிடிக்கும். ரொம்ப சூப்பராக பண்ணுறாருப்பா, அவரை ஃபாலோ பண்ணுவோம். ஆக்ஷன் இல்லாமல் சும்மா வாயிலேயே தேவனுடைய வார்த்தையை சும்மா ப்ரீச் மட்டுமே பண்ணுறோம், எதுவுமே ஆக்ஷன் பண்ணல, அவங்கள நம்ம எப்படி பார்ப்போன்னா கொஞ்சம் டவுனாக தான் பார்ப்போம் எப்பவுமே. அதுதான் இங்கே எரேமியாவுடைய வாழ்க்கை. ஆக முதலாவதாக பார்க்கும்பொழுது எரேமியா அழைக்கப்பட்ட கால சூழல் வந்து அவருக்கு ஏதுவானதாக இருந்ததான்னு பார்த்தா, எரேமியாவை தன்னுடைய தனிப்பட்டதில் அந்த ஊழியத்தை செய்ய முடியாது. அதனால தான் அவர் பல எக்ஸ்கியூஸ் சொல்கிறார். நான் சிறு பிள்ளையாக இருக்கேன், என்னால் பேச முடியாது. இது இவர் ஒருவேளை யாத்திராவும் படிச்சிருப்பார் போல், அதை அப்படியே ஃபாலோ பண்ணுவோம், மோசவை ஃபாலோ பண்ணி பார்ப்போம், ட்ரை கொடுத்து பார்ப்போன்னு பண்ணியிருப்பார். யாத்திராவும் 4ஆம் அதிகாரத்தில் இதே தான் மோசே கடைசியாக ஒன்று சொல்லுவார். எல்லாமே ஃபஸ்ட்டு தட்டி விடுவார். என்ன சொல்லுவார்? என்னால் முடியாது, அவங்க நம்ப மாட்டாங்க ஆண்டவர் யாருன்னு. ஆண்டவரும் எவ்வளோ போராடுவார். கடைசியாக சொல்லுவார் எனக்கு திக்குவாய் அப்படின்னு லாஸ்ட்டாக. அதுதான் இங்கே எரேமியா சொல்கிறதே நம்ம பார்க்குறோம். என்னால் பேச முடியாது, நான் சின்ன பையன். ஆனாலும் கூட தேவன் என்ன பண்ணார்? அவருடைய வாக்கு தத்துவத்தை கொடுத்து, அவருடைய வார்த்தையை கொடுத்து அவனை பலப்படுத்தினது நம்ம 7-10 அதான் நம்ம இன்றைக்கி வாசித்தோம். 4-10 பார்க்கும்பொழுது தேவன் அழைத்த அழைப்பில் அவர் உண்மையுள்ளவராக காணப்படுகிறார். நம்ம வேணால் நமக்கு பலவீனர்களாக காணப்பட்டாலும் கூட தேவனுடைய பார்வையில் நாம் விலையேற பெற்ற ஒரு பிள்ளைகளாக நாம் காணப்படுகிறோம். நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நாம் தேவனுக்கு விரோதமாக பல்வேறு காரியங்களை நாம் செய்து கொண்டு தான் இருக்கிறோம் இயல்பாகவே. ஆனாலும் கூட தேவன் நம்முடைய பாவங்களை மன்னித்து, நம்முடைய மீறுதல்களை அவர் மன்னித்து, நம்முடைய அக்கிரமங்களை அவர் மறந்து நம்மை சபைக்கு அழைத்து வந்து அந்த ஊழியத்தில் பங்கேற்க ஒரு வாய்ப்பை கொடுக்கும்பொழுது அதை நம்ம அந்த வாய்ப்பினை நாம் பயன்படுத்தி கொள்ள, அந்த வாய்ப்பில் நம்மை ஈடுபடுத்தி கொள்ள நாம் முழுமையாக நம்மை அர்ப்பணித்த பிள்ளைகளை நாம் காணப்பட வேண்டும். அதான் 2வது நம்ம பார்த்தோம். 3வதாக நம்ம பார்க்கும்போது எரேமியாவுக்கு அந்த அவருடைய தரிசனம், அவருடைய பார்வை எப்படி இருந்தது? தெளிவாக தேவன் என்ன பார்க்க சொல்கிறாரோ, தேவன் என்ன கட்டளையிட்டு சொல்ல சொல்கிறாரோ அதை அவர் தெளிவாக செய்ததை நாம் பார்க்கிறோம். இதுதான் எரேமியாவை குறித்ததான ஒரு சுருக்கமான ஒரு ஸ்டார்டிங். எரேமியா புத்தகம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கும்பொழுது இப்படி இருக்காது. இதுக்கப்புறம் வந்து பார்க்கும்போது அவர் என்னென்ன பண்ணார் நம்ம பார்ப்போம். என்னென்ன தீர்க்க தரிசனங்களை எந்தெந்த சூழல்களில் அவர் உரைத்தார், தேவன் ஏன் அதை வந்து அவர்களுக்கு உரைக்க சொன்னார்ன்றது பல பேக்ரவுண்ட்ஸ் இருக்குது, அதுக்கு நம்ம அதை பார்ப்போம். ஆனால் எத்தகைய ஒரு மனிதனை, எரேமியா இவ்வளோ ஒரு முடியாத ஒரு நிலையில் இருந்த ஒரு எரேமியாவை தேவன் பயன்படுத்த முடியுமே என்றால் உங்களையும் என்னையும் தேவனால் நிச்சயமாக பயன்படுத்த முடியும். தன்னுடைய ஊழியத்தில் நாம் நம்மை தேவனிடத்தில் அர்ப்பணிக்கும் பொழுது, அதுதான் அங்கே பாயிண்ட். ஆகவே நாமும் இந்த வேளையில் நம்ம எரேமியாவை குறித்து நாம் பல காரியங்கள் பார்த்தோம். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் அதை கடைபிடிக்க, நம்மை தேவனிடத்தில் அர்ப்பணித்து, தேவன் நம்மை அழைக்கும் பொழுது நாம் அவருடைய அழைப்பை உணர்ந்தவர்களாய், அவருடைய வாக்குத்தத்தத்தை அறிந்தவர்களாய் நாம் நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது தேவன் நம் எல்லோரையும் பயன்படுத்த வல்லவராக இருக்கிறார். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.